கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களிலே பாக்கியவான்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின அந்த உபதேசங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும் தியானித்தோம். நான்காவதாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்கிற ஒரு அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை தியானித்து கொண்டு வந்தோம். 3 காரியங்களை இயேசு இங்கே சொல்லுகிறார். பசிதாகம் எதன் மேல்? நீதியின் மேல். அப்படி நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றும், திருப்தியற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரும் கூட்டம் ஜனங்களுக்கு இயேசு திருப்தியான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்றும், எதிலே திருப்தி உண்டாகும் என்கிற காரியத்தை அவர் விளக்கி சொன்னதை குறித்து தியானித்தோம். அதில் குறிப்பாக ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீதியை குறித்த சில காரியங்களை தியானித்தோம். பலவிதமான நீதிகள் உண்டு என்றும், அந்த நீதியை நிலைநாட்டத்தான் நீதிமன்றம் ஏற்பட்டது, நீதியை நிலைநாட்டத்தான் நீதிபதிகள் அமர்த்தப்பட்டார்கள் என்றும், நீதியை புகட்டுவதற்கு நீதி கதைகளும் நீதி போதனைகளும் உருவாக்கப்பட்டன என்கிற காரியத்தை நாம் தியானித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதியை முக்கியப்படுத்துகிறார். அதில் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தீவிர வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு போதித்தார் என்று பார்த்தோம். அதோடு கூட நீதி என்றால் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். சரியாக வாழுதல், சரியாக நிலைநிற்குதல் என்கிற காரியம் உள்ளடக்கினது. நீதிக்குள் சமத்துவம், நேர்மை, பாரபட்சமற்ற தன்மை எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லியும், இயேசு அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள வாழ்க்கை அவரை பின்தொடர்கிறவர்கள் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால்தான் அவர்கள் திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் என்கிற காரியத்தையும் இயேசு வலியுறுத்தினதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு தொடர்ந்து அதே வேத பகுதிக்கு நேராக தான் செல்லும்படியாக இருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கடந்த வாரத்திலே நான் இறுதியாக நீதியுள்ள வாழ்க்கையுடைய முக்கியத்துவம், ஏன் நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். இன்றைக்கும் தொடர்ச்சியாக அதை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நீதியுள்ள வாழ்க்கையின் முக்கியத்துவம், நீதியான வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன? உபாகமம் 16வது அதிகாரம், உபாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரிக்கும்படிக்கு நீதியை பின்பற்றுவாயாக. நீதியுள்ள வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை இங்கே பரலோகத்தின் தேவன் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை தான் உபாகமம் 16ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். நீ பிழைத்து உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியை பின்பற்றுவாயாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், நீதியை பின்பற்று. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தேசம், அந்த தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், தேசத்துடைய ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீ நீதியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படியும் வாழ்வதனால் சிறப்பான வாழ்வை நாம் அடைய முடியாது. ஆண்டவர் நியமித்த நீதியின்படி வாழ்ந்தால்தான் சிறப்பான வாழ்க்கையை நாம் அடைய முடியும். இன்றைக்கு எப்படியும் வாழ்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம், பணக்காரன் ஆகிடலாம், ஐஸ்வர்யவன் ஆகலாம், நம்முடைய லட்சியத்தை எட்டி விடலாம் என்று சொல்லி எப்படியெல்லாமோ வாழ்ந்து தான் பார்க்கிறார்கள். வாழ்க்கையிலே திருப்தி இல்லை. எல்லாம் வருகிறது, அளவுக்கு மிஞ்சி எல்லாம் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் வாழ்க்கையிலே திருப்தியற்ற நிலைமையில், வாழ்க்கையில நிம்மதியில்லாத நிலைமையில் மனிதன் இன்னைக்கு சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் லிஸ்டில் நிறைய பேருடைய பேர் இருக்கும், உங்களுக்கு தெரியும். பாருங்க, அவங்க உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் என்கிற அந்த பேரை வாங்கி விட்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை. சில வருடங்களுக்கு முன்பதாக இந்தியாவிலே பெரிய பணக்காரராக இருந்த ஒரு மனிதன் செய்த கோல்மால்களை எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த ஒரு மனிதன் வெளியரங்கமாக்கினார். இவர் பொய் சொல்லி, அங்க அது இருக்கு இங்கே இருக்கு பொய் சொல்லி தன்னுடைய வருமானத்தை அதிகமாக காட்டி உலக பணக்காரர்கள் லிஸ்டில் பேர் எடுத்தார்.
ஆனால் அந்த மனிதன் இஸ்ரவேலை சேர்ந்த அந்த மனிதன் கண்டுபிடித்து இவர் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே அவருடைய எல்லாம் தாழ்ந்து போனது என்று சொல்லி நீங்கள் பத்திரிகையில் வாசித்திருப்பீர்கள். அவருடைய பேரை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. பாருங்க, அவ்வளோ பணம், அவ்வளோ பேர், அவ்வளோ புகழ் எல்லாம் வந்துடுச்சு. வந்த பிற்பாடும் வாழ்க்கையில திருப்தி இல்லை. இன்னும் பொய் சொல்லி ஆவது, இன்னும் ஏமாற்றி ஆவது, இன்னும் ஏதாவது காரியங்களை செய்தாவது நம்ம பெரிய ஆளாகணும் ஆகணும் ஆகணும் ஆசைப்படி தான் இருக்கிறாங்க. சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாய் மாறப்போகிறது? ஆமென். கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு காலமும் பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய அளவில் சாதித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களே, உலக அளவில் சாதித்தேன் என்று சொல்லுகிறார்களே, சாதித்தவர்களுக்கு ஒருவருக்கு கூட நிம்மதி இல்லை. பணத்தில் ஒருவரை சாதித்து இருக்கலாம், ஆள் பலத்தில் அவர்களை சாதித்து இருக்கலாம், ஆனால் நிம்மதியற்றவர்களாய், நிம்மதியான தூக்கம் இல்லாமல் வாழ்க்கையில நொந்து வேதனையோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை தான் அனுதினமும் பார்க்க முடிகிறது நமக்கு. ஆமென். இன்னைக்கு வாழ்க்கையில் சாதித்தவர்களுடைய லிஸ்ட்டை எடுத்து பாருங்க. நீங்கள் அவங்க நமக்கு நல்ல மோட்டிவேஷனல் கொடுப்பாங்க, நல்ல மோட்டிவேஷனில் பேசுவாங்க. அவங்க பேச்சை கேட்டாலே அப்படியெல்லாம் புல் அரிக்கும் நமக்கெல்லாம். நம்மளும் சாதிக்கணுங்கிற வெறியை தூண்டும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அது எவருமே அவர்கள் வாழ்க்கையில் சாதிக்கவில்லை என்பது புரிந்து கொள்ளுங்கள். தொழிலில் சாதிச்சிருக்கலாம், பணத்தில் சாதித்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தோற்று போனவர்கள், அவருடைய வாழ்க்கையை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. நல்லா ஆராய்ச்சி எல்லாருமே வாழ்க்கையில் நொந்து போய் தோற்று போய் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தான் இருப்பான். ஆமென். அவனை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை இழந்து போகாதிருங்கள். அவர்களை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை இழந்து போகாதிருங்கள். நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று இருக்கிறது. தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்க நீதி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்ப எப்படியும் வாழ்வதல்ல, எதன் மூலமாகவும் பெரிய ஆள் ஆவதில்லை. நீதியின்படியே, நீதியை பின்பற்றுவதன்படி வாழும் பொழுது, அப்படி வாழும் பொழுதுதான் மகிமையான சிறப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதியை பின்பற்ற வேண்டும் சொல்லப்பட்டு, அதாவது சரியானதை பின்பற்ற வேண்டும். சரியான என்றால் தவறான என்ற ஒன்றும் இருக்கிறது. ஆகவே தவறானவைகளை ஒரு நாளும் பின்பற்றக்கூடாது. தவறான கொள்கை, தவறான சங்கங்கள், தவறான மத வழிபாடுகள், தவறான மனிதனுடைய வாழ்க்கை, தவறான காரியங்கள் எதையுமே நம்ம பின்பற்றாதபடிக்கு எது சரியானதோ, எது நேர்மையானதோ, எது உண்மையானதோ அவைகளே பின்பற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் நிரம்பி கிடக்கிறது. உலகத்தில் உள்ள நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பலர் அதில் கடவுள் இல்லை என்கிற கொள்கையை உடையவர்கள். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். கடவுள் இல்லை என்கிற கொள்கையை உடையவர்கள். தமிழ்நாட்டில் நிறைய மாதாந்திர பத்திரிகைகள் வருகிறது, நிறைய வார பத்திரிகைகள் வருகிறது. நிறைய பேர் நல்லா யூடியூப்ல எல்லாம் பேசுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அப்படின்னா தேவனை சாராதவர்கள். அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனை நம்ம பின்பற்றும் போது அது கடைசியில் எங்கே கொண்டு விடும் தெரியும்? நம்மளை நரகத்தில். கவனிக்கிறீங்களா? நீங்கள் மோட்டிவேஷனல் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு நீதியுள்ள ஒரு புஸ்தகம் இருக்குது. இதை படிங்க, இது உங்களுக்கு கற்றுத்தரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நீதியான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். தம்முடைய தாசர்கள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அதை படிக்க எது நீதி, எது அநீதி, எது சரியானது, எது தவறானது என்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுடைய போதனை எல்லாம் உங்களை உலகத்துக்கு ஏதுவாய்த்தான் நடத்தும், உங்களை அழிவுக்கு ஏதுவாய்த்தான் நடத்தும். ஒருவேளை உங்களை இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர்களாய் மாற்றலாம், உங்களை சீமான்களாய் மாற்றலாம், தலை சிறந்தவர்களாக மாற்றலாம், சூப்பர் ஸ்டார்களாக கூட மாற்றலாம், சுப்ரீம் ஸ்டார்களாக கூட மாற்றலாம். ஆனால் பரலோகத்துக்கு உங்களை அழைத்து செல்லாது, உங்களுக்கு நிம்மதியாக தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ நீதியை பின்பற்ற, சரியானது, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்க சரியானதை பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய அற்புதமான தேர்வு அதாக்கும். நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் அற்புதமான ஒரு தீர்மானம், மேன்மையான ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? நான் நீதியை பின்பற்றுவேன். என்னதான் இந்த பிரச்சனை வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும் நீதியை பின்பற்றுவேன். நீதியை பின்பற்றுவது சாதாரணமான விஷயம் அல்ல. நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஒருமைப்பாட்டுக்கு நேராக அது நம்மை வழி நடத்துகிறபடினாலே பிசாசு நாம் நீதியை பின்பற்ற விடமாட்டான். இது சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை பிரயாணம். அர்ப்பணிப்பும் சுய பரிபாலனையும், என்னதான் துன்பம் வந்தாலும் சரியானது எதுவோ அதை தெரிந்து கொண்டு தீமைக்கும் தவறானவைகளுக்கும் எதிர்த்து நிற்கிற வாஞ்சையும்.
அந்த அந்த ஈடுபாடு கொண்ட ஒரு பயணம் தான் நீதியை பின்பற்றுகிற பயணம். அல்லேலூயா. தவறானவைகள், இது தவறானது, இது மோசமானது, இது பொல்லாதது என்பதை அறியும் பொழுது, அந்த வெளிப்படும் போது அதை எதிர்த்து நிற்கிற தைரியம் நமக்கு வேண்டும். அது எதிர்த்து நின்று நன்மையே பின்பற்றத்தக்க, சரியானதே பின்பற்றத்தக்க மன தைரியம் நமக்கு வேண்டும். அவர்களால் மட்டும்தான் நீதியை பின்பற்ற முடியும். அல்லேலூயா. நீதியை பின்பற்றும் போது சில நேரங்கள் தடுமாற்றங்கள் வரும், சில நேரங்களில் விழுகைகள் கூட வரும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஏன் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏன்னா அவனை தூக்கி விடுகிறவர் அவனோடு கூட செல்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. நீதியை பின்பற்றும் போது சில சமயங்களில் நீங்கள் தடுமாறி விழுவதற்குரிய சூழ்நிலை உண்டு. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கூடயே ஆண்டவர் அருகிறபடினாலே பரவாயில்லை, நீங்கள் மீண்டும் எழும்பி ஓட முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பின்பற்றி அது நிமித்தமாக விழுந்து போய் கிடக்கலாம். நான் நீதியை பின்பற்றி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி விழுந்து போய் கிடக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, திரும்ப எழும்புங்க, திரும்ப எழும்புங்க, மீண்டும் எழுந்து நீதியை பின்பற்றுங்கள். உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். உங்க தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். விழுந்து கிடந்துடாதீங்க, எழும்புங்க. எழும்பிட்டு உங்க தவறுகள், ஏன் இப்படி விழுந்தேன், நான் ஏன் என் வாழ்க்கை இப்படி வந்துச்சு, ஏன் என்னுடைய சூழ்நிலை இப்படி அமைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி நாளக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. நீதியை பின்பற்றும் போது நமக்கு உண்டாகிற பலன் என்ன அல்லது நன்மை என்ன என்று சொல்லி சில காரியங்களை நான் தியானிக்கிறேன். ஏன் இயேசு கிறிஸ்து நீதியை பின்பற்றுகிறவர்கள், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் என்பதை இந்த காரியங்கள் நாம் தியானிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கோபாக்களின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நாம் நீதியை பின்பற்றும் போது, நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது நமக்கு உண்டாகிற நன்மைகள், நமக்கு உண்டாகிற பலன் என்ன ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி மரணத்துக்கு நம்மை தப்புவிக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோதான் கொள்ளையடிச்சு சேர்த்திருந்தாலும், அல்லது எவ்வளோதான் உழைச்சி சேர்த்திருந்தாலும், எவ்வளோதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளோதான் மேன்மை இருந்தாலும் அது நம்மை ஆபத்துக்கு தப்புவிக்காதான். அது நம்மை ஆபத்துக்கு தப்புவிக்க. அதுதான் நீங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, கோபாக்கின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. தேவ கோபம் இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது, கர்த்தருடைய பலத்த கோபம் வெளிப்படும் பொழுது, நிறைய பணத்தை வச்சு, ஆண்டவரே இவ்வளோ கோடி பணம் இருக்கு, எல்லாம் மக்கள் தாரேன் ஆண்டவரே, என்ன இந்த ஆபத்து இந்த தப்புவீங்கன்னு சொன்னால் அந்த பணம் நமக்கு ஜீவனை கொண்டு வராது. ஆமென். ஆண்டவரே எனக்கு பயங்கர சொத்துக்காரன் தான், எல்லாத்தையும் உமக்குன்னே எழுதி வச்சிருக்கேன், அப்படி சொன்னாலும் என்ன, இந்த மரணம் நம்மை விட்டு ஓடாது. அழிவு. தேவன் ஒரு மனுஷனை அழிக்க நினைச்சிட்டாரா? நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனை தேவன் அழிக்க நினைச்சிட்டானா பணத்தை வச்சு சாதிக்கவே முடியாது.
பணத்தை வச்சு எதையும் செய்ய முடியும். ஆனால் அவன் மனம் திரும்பி நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது அவன் மரணத்துக்கு தப்பிக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள மக்கள் நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். தேவ கோபம் அங்க சொல்லப்பட்டு பாத்தீங்களா, கோபாக்கினை நாளில் தேவன் கோபம் கொண்டு தேசத்தை அழிக்க வரும்போது, தேவன் கோபம் கொண்டு தேசத்தின் குடிகளை அழிக்க வரும் பொழுது, தேசத்தின் குடிகளை நிர்மூலமாக்க வரும் பொழுது, ஒரு மனுஷன் மனம் திரும்பி நீதி உள்ள வாழ்க்கை வாழ தன்னை ஒப்பு கொடுக்கும் போது கோபாக்கினை அவனை விட்டு மாறும். அவன் மரணத்துக்கு தப்புவிக்கப்படுவான். ஆமென், அல்லேலூயா. நோவா என்கிற மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி 6ஆம் அதிகாரத்தில் நோவாவுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கே சொல்லி வருகிறது. ஆண்டவர் பூமியை பார்க்கிறாரு. பூமி சீர்கட்டு போய் கிடக்கிறது. பூமியில முறைகேடான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பூமியில பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பூமி அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது. பூமி அசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. இது நிமித்தமாய் ஆண்டவராகிய கர்த்தர் பூமி மீன் நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாக அவர் ஆலோசனை பண்ணி பூமியை அழிப்பதற்கு, நிக்கிரகம் பண்ணுவதற்கு, முற்றிலும் அழித்து போடுவதற்கு அவர் தீர்மானம் பண்ணுகிறார். அப்பொழுதுதான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பல லட்சம் ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். பல லட்ச ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அவங்க எல்லாம் திருமணம் செஞ்சாங்க, வியாபாரம் பண்ணாங்க, எல்லாம் வேலையும் செஞ்சு எல்லாம் சிறப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. பல பேர் பெரிய கோடீஸ்வரராக இருந்திருக்கலாம். பல பேர் பயங்கரமான நிலைமையில் இருந்திருக்கலாம். பெரிய ஸ்டார்களாக இருந்திருக்கலாம். பயங்கர திறமையானவங்களாக இருந்திருக்கலாம். பல கலைகள் தெரிந்தவங்களாக இருந்திருக்கலாம். அங்கே சிறப்பானவங்களா இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் மேல் தேவனுடைய கண் வந்து விழல. அந்த நோவா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மேல் தான் கர்த்தருடைய கண் பட்டது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான். ஆமென். அந்த காலத்தில் நோவா பரிபூர்ணமான நீதிமான் அல்ல. ஆனால் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளாலே மற்றவர்களை ஒப்பிடும் போது நோவா பெட்டர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து அவளை விட நான் பரவாயில்லை, அவனை விட நான் பரவாயில்லை, அப்படி சுயநீதியோடு சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சுயநீதி ஒன்றுக்கும் உதவாது. நம்மளை நீதிகரிக்க வேண்டியவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில நீதியாய் செய்கிறவன் அல்ல, தன் பார்வையில நீதிமானாய் விளங்குறவன் அல்ல. தேவனுடைய பார்வையில எவன் நீதிமானா விளங்குறானோ அவனுக்கு தான் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைச்சிச்சு. ஆண்டவர் அவனிடத்தில் பேழையை உண்டாக்கும்படியாய் சொன்னா, அவன் அதன்படியே பேழையை உண்டாக்கினா. ஆண்டவர் நியமித்த அந்த வேலை வந்தபோது ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை கட்டளையிட்டான். பெரிய மழை, 40 நாள் இரவும் பகலும் பயங்கர மழை. பூமியின் ஊற்று கண்கள் திறந்தது, வானத்தின் மதகுகள் திறந்தது. பெரிய பெரிய மலைகள் எல்லாம் மூழ்கி அளவிற்கு ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஆமென். ஆண்டவர் தேவனுக்கு பார்வையில் நீதியா இருந்த அந்த நோவாவை, அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகளையும் மருமக்களையும் காப்பாற்றினார், மரணத்துக்கு தப்புவித்தார். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் அவருடைய 6வது வசனம் சொல்லுகிறது, செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்த நோவா, அவனுடைய நீதி அவனை தப்புவித்தது. அவன் நீதி உள்ளவனாக இருந்ததுனால தான் கர்த்தருடைய கண்களில் தயவு உண்டாயிடுச்சு. ஆமென். அது தப்பு வைக்கப்பட்டான். அந்த நீதி அவனை தப்புவித்தது. ஆனால் துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். உலகத்தின் படி வாழ்ந்து நீதி செய்யாமல் அநீதியாய் வாழ்கிற எல்லாரும் பிடிபட்டு அழிந்து போவார்கள். ஆனால் நீதி மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென்.
நீதியின் பாதையிலே ஜீவன் வைத்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, நோக்கி பிரயாணம் பண்ண வைக்கிறாரு. அந்த பாதையில மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டு தைரியமா நீங்க முன்னேறி போங்க, நீதி உள்ள வாழ்க்கையை பின்தொடர்ந்து. இரண்டாவதாக ஒரு ஆசீர்வாத நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் வீழுவான். இரண்டாவது, நீதியை பின்பற்றுகிறவர்களுக்குரிய அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் என்ன? நீதியை பின்பற்றுகிறவர்களுடைய நீதி அவர்களுக்கு வழியை செம்மைப்படுத்தி கொடுக்கும். நம்முடைய பாதை சரியில்லைன்னா, ஒரு வாகனம் போகிற பாதை சரியில்லைன்னா பிரயாணம் நன்றாக இருக்காது. குண்டும் குழியும் நிறைஞ்ச பகுதியில் நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது பல இடையூறுகள் நமக்கு வரும். பல இடங்களில் தடுமாறி விழ வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதில் குலுங்கி 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 போய் வீட்டில் போகிறவர்கள டயர்டாகிடுவோம். அது மாத்திரமல்ல, பல இடையூறுகள், பாதை சரியில்லை, நிறைய கல்லுகள் கிடக்கிறது, நம்முடைய கால்களை காயப்படுத்தும். நிறைய முள்ளுகள் இருக்கிறது, நம்முடைய கால்களை காயப்படுத்தலாம். வண்டியுடைய டயராக்க என்னது பஞ்சராக்கலாம். இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். குழிகள் இருந்தா அந்த குழிகளில் போய் மாட்டிக்கொண்டு காயப்பட நேரிடலாம். மேடுகள் இருந்தா மேடுகளில் வண்டி ஏறி அது நிமித்தமாக சாய்ந்து போகலாம். நம்ம வாழ்க்கை சாஞ்சி போகலாம். அப்ப பாதை சரியில்லை, நம்ம போகிற வழி சரியில்லைன்னா ஆபத்து நிறைந்ததான் காணப்படும். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவது கேள்விக்குறிதான். சரியில்லாத பாதையில போகிற பிரயாணம் நம்ம வாழ்க்கையை வீழ்த்தும். சரியில்லாத பாதையில போகிற பயணம் நம்முடைய வாழ்க்கையில கேடுகளை கொண்டு வரும், தீமைகளை கொண்டு வரும். நாம் போகிற பாதை செம்மைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். அதனால தான் ஆண்டவரை இயேசு சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த பாதையில் நீ போனா உனக்கு கஷ்டம்தான். இந்த பாதையில் போனா நீ முன்னேற முடியாது. இந்த பாதையில் போனா நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அதனால நான் போய் பாதைகளை செவ்வையாக்குறேன்னு சொன்னாரு. ஏன்? பாதைகள் முக்கியம். போற வழி ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரண வழிகள். அதை ஒரு நாள் நம்ம மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் அதுதான், எனக்கு இது ஏன் பாதை, இது ஏன் பாதை, அம்மா சொல்லும் கேட்க மாட்டேன், அப்பா சொல்லும் கேட்க மாட்டேன், ஊழியக்காரங்க சொல்லும் கேட்க மாட்டேன், வாத்தியார் சொல்லும் கேட்க மாட்டேன், டீச்சர் சொல்லும் கேட்க மாட்டேன், நான் எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்கிறேன், அப்படித்தான் போவேன். அப்படின்னா உங்கள் பாதை சரியானதான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஆமே. சரியான பாதையிலே போகாதவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டீங்க. ஆமேன். எங்கேயாவது கொண்டு முட்டி மோதி கொண்டு நிற்கலாம். சில எங்களை வாழ்க்கையை அழிந்து போவதற்கு எதுவாய் மாறலாம். ஆகவே நம்ம பாதைகள் செம்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்ம போகிற பிரயாணம், வாழ்க்கை பிரயாணம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் சிறப்பாக அமைவதற்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செவ்வையாக்கும். அல்லேலூயா. வேதம் தெளிவா சுட்டி காட்டுகிறது, நீதி வழியை செவ்வையாக்கும், நம்முடைய பாதையை செம்மைப்படுத்துமா. இந்த உலகத்தில் மேடுகளும் பள்ளங்களும் கல்லுகளும் முள்ளுகளும் இடையூறுகளும் நிறைந்த அந்த இடையூறுகள் எல்லாவற்றையும் அகற்றி நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாம் மகிமையாய் போய் சேரத்தக்கதாக நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்தும்படி நீதி நமக்கு முன்னாலே செல்லும். ஆமென். ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்தில் நான் போன வாரம் வாசித்தோமே, நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே உன்னை காக்கும். நீதி நமக்கு முன்னாலே செல்லும் போது நம்முடைய பாதைகளை செவ்வையாகும். நாம் மனமகிழ்ச்சியாய் பிரயாணம் செய்ய அது ஏதுவாய் மாறும். ஆகவே நீதி வழியை செவ்வைப்படுத்தும். மூன்றாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதியையும் தயையும் பின்பற்று